அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NMS 2025ஓட மேட் கீ ஆன்சரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 90 வினாக்கள் இருக்கும். அதில் 30 வினாக்கள் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வினா எண் 1 முதல் 5 வரை கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள A, B, C, D மற்றும் E படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். A, B, C, D, E அப்படின்னு சொல்லிட்டு 5 வெண்படம் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவிற்கும் சரியான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வெண்படத்தை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். இப்போ முதல் வினா தங்கம், உலோகம், துத்தநாகம், கோல்டு, மெட்டல், சிங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த மூணுத்துக்குமான தொடர்பை உணர்த்தக்கூடிய வெண்படத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை ஆன்சராக நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா உலோகம் அப்படிங்கிறதான் இதில் பொதுவானது. இதுக்குள்ள தங்கம், துத்தநாகம் இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஒப்புமையான விஷயங்கள் எதுவும் கிடையாது. அதனால உலோகம், அதுக்குள்ள தங்கம், இது துத்தநாகம். ஸோ அப்போ இந்த தொடர்பை உணர்த்தக்கூடியது என்ன படம் அப்படின்னா ஏ. அப்போ இதுக்கு விடை 1 ஏ. வினா எண் 2 எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ், தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள், இந்த மூணையும் உணர்த்தக்கூடிய வெண்படம். ஸோ இந்த வினாவிற்கு சரியான ஒப்புமையுடைய வெண்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வினாக்கள் ஒரு பகுதியாக இருக்கும். அதே மாதிரி பயிற்சிகள் ஒரு பகுதியாக இருக்கும். அதனால இதுக்கு சரியான விடை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேர்வு, இது பயிற்சி, இது வினா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ டி தான் இதுக்கு சரியான விடையாக இருக்கும். வினா எண் 3 விகிதமுறு எண்கள், பின்னங்கள், முழுக்கள், இந்த மூன்றையும் தொடர்புபடுத்துகிற மாதிரி ஒரு வெண்படத்தை நம்ம தெரிவு செய்யணும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த தான். இது விகிதமுறை எண். இதுக்கு உள்ளே இருக்க சப்செட் உட்கணங்களாக பின்னங்களும் முழுக்களும் இருக்கும். ஒன்றை வெட்டும் கணங்களாக இருக்கும் பின்னங்களும் முழுக்களும். ஸோ விகிதமுறை எண்கள், அதுக்குள்ள 2 உட்கணங்கள், அந்த 2 உட்கணங்களும் ஒன்றை வெட்டும் கணங்களாக இருக்கும். இந்த அப்படிங்கிறது தான் இதற்குரிய சரியான வெண்படம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2வது ஆப்ஷனாக இருக்குது. 3க்கு விடை 2. அடுத்த வினா மணல், நீர், காற்று, இந்த மூணையும் உணர்த்தக்கூடிய வெண்படம். இது பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஏன்னா இது மூணுமே தனித்தனியான விஷயங்கள். இது மணல், இது நீர், காற்று, இது மூணுமே தனித்தனியான பகுதிகள். அதனால் இது சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்த வினா வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி, இது நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல பள்ளி, அதுக்குள்ள வகுப்பறை, அதுக்குள்ள கரும்பலகை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடியது இந்த பி தான் ஆன்சர். பள்ளி, அதுக்குள்ள வகுப்பறை, அதுக்குள்ள கரும்பலகை. ஸோ பள்ளி, வகுப்பறை, கரும்பலகை. அப்போ ஆன்சர் பியாக இருக்கும். வினா எண் 6 முதல் 10 வரை பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இப்போ இந்த கணக்கில் 6வது வினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விகிதத்தில் இருக்கக்கூடிய இது ரெண்டுத்துக்குமான உறவை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7 × 3 நமக்கு 21 வரும். ஸோ 21 + 1 22. அதே போல் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12 × 3 நமக்கு 36 + 1 37 நமக்கு கிடச்சிரும். அதே போல் 15 × 3 நமக்கு 45, 45 + 1 நமக்கு 46ன்னு கிடச்சிரும். அதே போல் இதை நம்ம பார்த்தோம்னா 8 3 24 + 1 நமக்கு 25 தான் ஆன்சர். ஆனால் இங்கே 33ன்னு இருக்குது. ஸோ அப்போ இது பொருந்தாத ஒன்று இது தான். 8:33 அப்படிங்கிறது தான் இதில் தவறானது. வினா எண் 7ல் பொருந்தாத ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். இது 113 அப்படிங்கிறது பகா எண். அதே மாதிரி 157 அப்படிங்கிறதும் பகா எண். இதில் 139 அப்படிங்கிறதும் பகா எண். இது பகா எண் கிடையாது. அப்போ பொருந்தாத ஒன்று 123, இந்த 2 அப்படிங்கிறது தான் விடை. ஸோ வினா எண் 8 இதில் பொருந்தாத ஒன்று நம்ம தேர்வு செய்யணும். நீலா, இதுவும் கோள வடிவமானது. பூமியும் கோள வடிவம், கால்பந்தும் கோள வடிவம், வளையல் அப்படிங்கிறது ரவுண்டில் இருக்கும். ஸோ இதுதான் பொருந்தாத ஒன்று. வினா எண் 9 இதில் பொருந்தாத ஒன்றை நம்ம தேர்வு செய்யணும். இந்த வினாவில் இதில் 4 ஸ்கொயர்
இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16 கிடச்சிரும். அதே மாதிரி 6 ஸ்கொயர் பண்ணால் 36 கிடச்சிரும். 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 25 கிடச்சிரும். அதே மாதிரி 7 ஸ்கொயர் வந்து 49. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து 4 ஸ்கொயர் 16 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்து நம்பர் ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ 3, 4, 5 இது 3த்தையும் பெருக்கும் பொழுது நமக்கு வந்து 60 கிடைக்கும். அதே போல் இங்கே வந்து 5 ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அதனால் 4ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முதல் நம்பர் 4, 5, 6 இந்த 3த்தையும் பெருக்கும்போது நமக்கு 120 கிடைக்கும். அதே போல் 7 ஸ்கொயர் 49 இல்லையா, இங்கே வந்து 6 × 7 × 8 இந்த 3த்தையும் பெருக்கும்போது நமக்கு 336 கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து 6 ஸ்கொயர் 36. ஸோ 5 × 6 × 7 இந்த 3த்தையும் பெருக்கும் பொழுது நமக்கு 210 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து 216 அப்படின்னு சொல்லிட்டு தவறாக இருக்குது. அப்போ பொருந்தாத ஒன்று இந்த 3வது விடை தான். வினா எண் 10. இதில் 75% அப்படிங்கிற உணர்த்தக்கூடியது எது எது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 75% இது ஓகே. இது 0.75 அப்படிங்கிறதும் சேம் தான், அதே இது சொல்கிறது தான். அடுத்து 3/4 அப்படிங்கிறதும் 3/4 அப்படிங்கிறதும் இந்த 75% குறிக்கிறது தான். ஸோ இது 3மே ஒரே மாதிரியான விடையை சேர்ந்தது தான். இதில் பொருந்தாத ஒன்று அப்படின்னா இந்த 4வது விடை தான். 7.5 அப்படிங்கிறது இந்த 3தோட பொருந்தாத ஒன்று. வழிமுறை கணக்குகள் வினா எண் 11 முதல் 15 வரை. வினா எண் 11 43:14 54 இங்கே விடுபட்ட எண் இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 43:14 இதோட தொடர்பை நம்ம பயன்படுத்தி இங்கே 54 பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 43 இது வந்து 4 + 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது 7 × 2 நம்ம பெருக்கணும் அப்படின்னா 14 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதுதான் இங்கே ஆன்சராக வந்திருக்கு. இங்கே 4 + 3 அதுக்கப்புறம் வர்ற ஆன்சரோட 2 பெருக்கி இருக்கும், அது 14ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அதே போல் இந்த 54 அப்படிங்கிறதையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். 5 + 4 = 9. இந்த ஆன்சரோட நம்ம 2 பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 18. 9 2 18. அது நமக்கு வந்து 2வது ஆப்ஷனாக அமைஞ்சிருக்கு. 18ங்கிறது தான் சரியான விடை. வினா எண் 12. இங்கே m/b 13/2 அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட ஒப்புமையை பயன்படுத்தி இதோட தொடர்பை பயன்படுத்தி r/d என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எம்மோட ஆல்ஃபபெட் நம்பர் தான் வந்து 13, வரிசை எண் வந்து 13. அதே போல் பியோட வரிசை எண் 2. அதே போல் தான் இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஆரோட வரிசை எண் என்னவாக இருக்கும் அப்படின்னா 18. அதே போல் டியோட வரிசை எண் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4. 18/4 அப்படிங்கிறதான் விடை. இது முதல் ஆப்ஷனாக நமக்கு அமைஞ்சிருக்கு. வினா எண் 13. தெற்கு, வடமேற்கு, அப்புறம் ஈஸ்ட்டு, மேற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெற்கும் வடமேற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதே போல் மேற்குக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம திசைகளை எடுத்துக்கலாம். ஸோ வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ தெற்கு வடமேற்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெற்கு இதோட தொடர்புடையது வந்து வடமேற்குனா இந்த இடத்துல இருக்கும், இதுதான் வடமேற்கு. இப்போ இதுலேருந்து நம்ம ஆங்கிள் பார்த்தோம், கோணம் பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து இது வந்து 90. ஸோ இதில் வந்து பாதி இருக்கிறதுனால 45. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 135 டிகிரி வருது. அதே போல் தான் நம்ம மேற்குலேருந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ மேற்குலேருந்து இதோட தொடர்புடையது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுதான் மேற்கு. ஸோ இதிலேருந்து 135 டிகிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துட்ட வரும் நமக்கு. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. இது வந்து வடகிழக்கு வரும். ஸோ ஆன்சர் வந்து வடகிழக்கு. இதுதான் வந்து நமக்கு சரியான விடையாக இருக்கும். வினா எண் 14. கரும்பு தண்டு. அதுபோல் லவங்கம் இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரும்பு வந்து சின்னதாக இருக்கும்போது தண்டாக இருக்கும். அதே மாதிரி லவங்கம் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா மொட்டு. இதுதான் வந்து சரியான விடை. லவங்கம் மொட்டு. அடுத்து வினா எண் 15. இந்தியா ஆலமரம். ஸோ இந்தியாவோட தேசிய மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஆலமரம். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட நமக்கு மரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பனைமரம். தமிழ்நாட்டோட குறியீடான மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனைமரம். வினா எண் 16.
ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம், விடுபட்ட உறுப்பை கண்டுபிடிக்கணும். B12C E15E H18G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் விடுபட்ட உறுப்பு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் தொடர்பு நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பியிலிருந்து C அண்ட் D இது ரெண்டையும் விட்டுருக்காங்க. அப்புறம் E வந்திருக்கு. ஈலேருந்து இங்கே பார்த்தோம் நமக்கு தெரியும் FG அதை விட்டுட்டு H வந்திருக்கு. எஃப்ஐயும் ஜியையும் விட்டுட்டு ஹச் வந்திருக்கு. ஸோ அதே போல் அடுத்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா ஐயும் ஜேவும் விட்டுட்டு கே அப்படிங்கிறது வரும். அப்போது இங்கே கே தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரணும். அப்போ கே இங்கே உள்ளது வந்து இங்கே நமக்கு 2 இருக்குது. அடுத்ததே நம்ம பார்த்துட்டா நமக்கு தெரியும் நம்பர் இருக்குது 12. 12ஓட 3 வந்து ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்குது. 15ல் 3 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 18 கிடைக்குது. 18லேருந்து 3 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 21 கிடைக்கும். அப்போ கே 21. ஸோ இதுதான் நமக்கு சரியான விடையாக இருக்கும். கே 21 ஐ அப்படிங்கிறதான் சரியான விடையாக இருக்கும். அடுத்ததை நம்ம செக் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். சி இங்கே டியை விட்டுட்டு இ வந்திருக்கு. இலேருந்து எஃப்ஐ விட்டுட்டு ஜி வந்திருக்கு. அப்புறம் ஜியிலேருந்து ஹச்சை விட்டுட்டு அடுத்து ஐ வரும். ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஆன்சர் நமக்கு சரியானதாக இருக்கும். ஸோ இதுதான் விடை. ரெண்டாவது தான் நமக்கு விடை. அடுத்து வினாயன் 17 எஸ். அடுத்து வந்து ஒரு உறுப்பை விட்டுருக்காங்க. இதை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து டிஐஎம் இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து இங்கே நான் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். அதை நம்ம பிரதிட்டு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே டிக்கு வந்து நமக்கு 4 ப்ளஸ் ஐக்கு வந்து நமக்கு 9 ப்ளஸ் எம் வந்து 13. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 26 அப்படின்னு வரும். 26 அப்படின்னு வரும். அதே போல் இ அடுத்ததுலேயும் பார்த்துருங்க. இ வந்து 5 5 ப்ளஸ் அடுத்து வந்து 6. அடுத்து வந்து ஜி வந்து நமக்கு 7 ப்ளஸ் அடுத்து வந்து ஹச் வந்து 8. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 26. அப்போ அதே போல் எஸ் இதோடு நம்ம எதை ஆட் பண்ணும்போது நமக்கு 26 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். எஸ்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் 19. ஸோ இதோடு ஆட் பண்ணும்போது நமக்கு 26 வரணும். அப்போ நமக்கு இங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னா 7. அப்போ அந்த 7க்குரிய லெட்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜி. அப்போது இதுக்கு 3வது தான் விடையாக இருக்கும் ஜி. வினாயன் 18 இங்கே வந்து மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 3 ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிளோட தொடர்பை ரிலேஷன் நம்ம பயன்படுத்தி 3வது ட்ரையாங்கிளில் விடுபட்ட நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போது இதோட தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இங்கே மேலே இருக்கக்கூடிய 10 3 இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். அப்போ 10 - 3 நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7 அப்படின்னு கிடைக்கும். இங்கே கிடைச்ச ஆன்சரை 7ஐயும் இங்கே கீழே இருக்கக்கூடிய 5ஐயும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய 35 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிருது. ஸோ இதே தொடர்பு நம்ம இங்கேயும் பயன்படுத்தி பார்க்கலாம். மேலே இருக்கிறது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். 8 - 4 = 4. வந்த ஆன்சரையும் கீழே இருக்க நம்பரையும் நம்ம பெருக்கலாம். அப்போ 4 6 24. ஸோ இந்த தொடர்பு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ இதையும் நம்ம லாஸ்ட்டு இதில் நம்ம செஞ்சிடலாம். அப்போ 9 - 6 = நமக்கு 3ன்னு கிடைக்கும். வந்த ஆன்சரை கீழே இருக்க எண்ணோட நம்ம பெருக்கி பார்க்கலாம். அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3 21. 21 அப்படிங்கிறது 4வது விடையாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு விடை 21. வினாயன் 19 TEACHER என்ற சொல் AETEREH என குறியிடப்பட்டால் PROPLEM என்ற சொல் எவ்வாறு குறியிடப்படும்? இந்த TEACHER என்ற சொல் AETEREH அப்படின்னு எப்படி மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து அந்த தொடர்பை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நடுவில் வந்து இங்கேயும் நடுவில் ஸோ ஃபஸ்ட்டு 3 லெட்டரில் இந்த ஈயை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்த டிஏ இது ரெண்டும் இடம் மாறி இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்திருக்கு, டி வந்து ஈக்கு அடுத்தது வந்திருக்கு. அதே போல் கடைசி 3 இதில் நடுவில் இருக்க ஈயை வந்து அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹச்சும் ஆரும் இடம் மாறி இருக்குது. அதே போல் நம்ம மாற்றிக்கலாம். அப்போ 6 ஹச். என் நடுவில் இருக்கக்கூடிய லெட்டர் சி இதுக்கு அடுத்த லெட்டர் வந்து நமக்கு டி. ஆனால் இங்கே அடுத்து இ வந்திருக்கு. ஸோ ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போது சிக்கு அடுத்து டி அடுத்த லெட்டர் இ அதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. இதே பேட்டர்னை வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம். அப்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஆர் அப்படிங்கிறத அப்படியே ரிமைண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ஓவையும் பியையும் இடம் மாற்றிக்கலாம். அப்போ ஓ வந்து ஃபஸ்ட்டு வந்துடும், பி வந்து அடுத்ததாக வந்துடும். அதே போல் கடைசி 3 ஈயை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த எல்லையும் எம்மையும் இடம் மாற்றிக்கலாம். அப்போது இங்கே எம் வந்துடும், இங்கே கடைசியாக எல் வந்துடும். நடுவில் இருக்கக்கூடிய இந்த பி, நெக்ஸ்ட் லெட்டர் சி, அதை விட்டுட்டு அடுத்த லெட்டர் போட்டுக்கலாம் டி. இப்போ இதுதான் விடையாக இருக்கணும். இதை நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ORPDMEL 3வது விடையாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆன்சர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். வினாயன் 20 விடுபட்ட எழுத்துக்களை காண்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா பிசி அதுக்கப்புறம் ஒரு விடுபட்ட எழுத்து இருக்குது. இங்கே வந்து நம்ம இப்போ சிக்கு அப்புறம் ஏ வந்திருக்கு இல்லையா, அந்த சி எங்கே முடியுதுன்னு பார்ப்போம். இங்கே சி அதுக்கப்புறமும் ஒரு மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து சி அப்புறம் ஏன்னு வந்திருக்கு. அதை நம்ம ஃபில்அப் பண்ணி பார்க்கலாம். அப்போ சி ஏ அடுத்ததாகவும் ஒரு ஏ வரணும். இங்கே பி இருக்குது, பிக்கு அப்புறம் இங்கே என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். பிக்கு அப்புறம் இங்கே 2 இடத்துல சி வந்திருக்கு. ஸோ சியை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கு அப்புறம் நமக்கு டபுள்ஏ கிடைக்கும். இங்கே ஒரு ஏ இருக்குது, அப்போ இங்கே ஏவாக தான் இருக்கணும். அடுத்து இங்கே சிக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா, சிக்கு முன்னாடி இங்கே எல்லா இடத்துலையுமே பி இருக்குது. அதை நம்ம இப்போ ஃபில்அப் பண்ணிடலாம். அப்போ நமக்கு கிடைக்கிற காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ACAB. அப்போ நமக்கு விடை 1 தான், ACAB. வினாயன் 21 இதில் ஒரு விடுபட்ட எழுத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா 11 15 இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி 15லேருந்து 19 அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்ததும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது 23. அப்போ இதுலேருந்து அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அதே போல் இங்கேயும் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா அடுத்தும் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகி குறைஞ்சி தான் இருக்குது. ஆனால் இது எந்த பேட்டர்னில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒற்றை எண்களில் வந்திருக்கு. ஒற்றை எண்கள் 1 விட்டு 1 வந்திருக்கு. இப்போ 17 அடுத்து வந்து 15 வந்திருக்கணும், அதை விட்டுட்டு நமக்கு 13 வந்திருக்கு. 13க்கு முன்னாடி வந்து நமக்கு 11 இருக்கணும், அதை விட்டுட்டு அடுத்து நமக்கு அப்போ என்ன வரலாம் அப்படின்னா 9 வரணும். 9 அப்போ தான் அடுத்தது வந்து 7 அப்படிங்கிறத விட்டுட்டு 5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதாவது இதோட பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 17 அடுத்து வந்து 15 13 அடுத்து வந்து 11 9 7 5. இப்போ இங்கே வந்து 17 17ல் 15 வரல, அடுத்து 13 வந்திருக்கு. 13க்கு அடுத்து 11 வராது, 9 வரும். அடுத்து 7 வரல, 5 வந்திருக்கு. அப்போ இதுதான் சரியான விடையாக இருக்கும். அப்போ 9. வினாயன் 22 இப்போ வந்து இங்கே மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கான உறவை வந்து நம்ம பார்க்கணும். உறவை பார்க்கும் பொழுது இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 × 2 4ன்னு கிடச்சிருக்கும், +1 5. அதே போல் இந்த காம்பினேஷன் 5 × 2 10 +2. ஃபஸ்ட்டு வந்து 1 ஆட் பண்ணுறோம், இப்போ 2 ஆட் பண்ணுறோம். அடுத்து இது வந்து 12 × 2 = 24 +3. ஃபஸ்ட்டு வந்து 1 இப்போ 2 இப்போ 3 27 கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 27 × 2 நமக்கு 54 +4. அடுத்ததாக அதே போல் 58 × 2 நமக்கு கிடைக்கிறது 116 +5. அடுத்த காம்பினேஷனும் அடுத்ததும் அதே போல் தான். ஸோ 121 × 2 நமக்கு 242 அப்படின்னு கிடைக்கும், +6 ஆட் பண்ணால் நமக்கு 248ன்னு கிடைச்சிரும். ஸோ அடுத்ததை நம்ம அதே போல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 248 × 2 496 ப்ளஸ் அடுத்து நம்ம கூட்ட வேண்டிய நம்பர் 7. அப்போ நமக்கு இங்கே என்ன எண் கிடைக்கும் அப்படின்னா 503. அப்போ அந்த விடை வந்து 4வதாக இருக்குது. இப்போ 503 அப்படிங்கிறதா சரியான விடை. வினாயன் 23 அடுத்து வரும் உறுப்பை கண்டுபிடி. இப்போ இதில் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நம்பராக இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் கண்டிப்பாக இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் தான் இருக்கும். அதனால் இது நம்ம எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இதோட இது நம்ம பார்க்கும்போது 2 மடங்காக இருக்கும். இங்கே வந்து அடுத்து வந்து நமக்கு இது 3 மடங்காக இருக்குது. அதே போல் இது வந்து எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 மடங்கு இருக்கும். இது வந்து 5 மடங்கு. இப்போது இதில் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 2 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது 8. அப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெருக்கிட்டு ஒரு 2 கூட்டியிருக்கோம். அதே போல் அடுத்து வந்து 8 3 24. இங்கே வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 அதிகமாக இருக்குது. அதே போல்
அடுத்து வந்து இது 4ஆல் பெருக்கி 4 அதிகமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ 27 × 4ஆல் இதை வந்து பெருக்குவோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 7 28 மிச்சம் 2 4 2 8 10 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட ஒரு 4 ஆட் பண்ணும்போது 4 ஆட் பண்ணும்போது 112 நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம நினைக்கிறது சரிதான். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது வந்து அப்போ வந்து 4 அதிகமாக இருக்கும். அதே போல் இது 5ஆல் பெருக்கி இது வந்து 5 அதிகமாக இருக்கும். அப்போ அதே போல் இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 தான் அதிகமாக இருக்கும். எதால் பெருக்கியிருப்பாங்க அப்படின்னா 1ஆல் தான் பெருக்கியிருப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னவாக இருக்கும் அப்படின்னா 2வாக இருக்கணும். அப்போ தான் 2ஓட 1 வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 வந்து ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 1 2 2 + 1 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன நம்பர் இருந்திருக்கணும் அப்படின்னா 2 அப்படின்னு இருந்திருக்கணும். அப்போ நமக்கு சரியான விடை அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ இதுதான் சரியான விடை. 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அது ஃபஸ்ட் ஆப்ஷனாக நமக்கு இருக்குது. 24 வினா எண் 24. இது வந்து ஒரு எளிமையான கொஸ்டின். 2 இது வந்து வெறும் பகா எண்ணாக இருக்கும். 2 அடுத்த நம்பர் 3 5 7 7க்கு அடுத்து 11 11க்கு அடுத்து 13 13க்கு அடுத்து 17 17க்கு அடுத்து 19ன்னு இருக்குது. அப்போ 19க்கு அடுத்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே 23. அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 29. இப்போ 2 அதுக்கு அடுத்து 3 3க்கு அடுத்து 5 அதுக்கு அடுத்து 7 7க்கு அடுத்து 11 அடுத்து 13 13க்கு அடுத்து 17 அடுத்து 19. ஸோ இதுக்கப்புறம் 23 அடுத்த நம்பர் 29. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா 4வது விடையாக இருக்குது. இதுதான் சரியான விடை. வினா எண் 25 6 0.6 அப்படின்னு போயிட்டே இருக்குது. இதில் வந்து விடுபட்ட நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 6லேருந்து எப்போ நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னா பெருக்கல் 0.1. அடுத்து நமக்கு இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா 0.2 6ஐயும் 0.6ஐயும் 0.2ஐயும் நம்ம பெருக்கும் பொழுது 0.12 1 2 கிடைக்கும். அடுத்து வந்து இதோட நம்ம எதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.3. அடுத்து நம்ம எது வந்திருக்கோம் அப்படின்னா இன்ட்டு 0.4. அடுத்த விடை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எதால் பெருக்கணும் அப்படின்னா 0.5ஆல் பெருக்கணும். நம்ம அதை பெருக்கி போட்டுடலாம். இப்போது 144 × 5 இதை நம்ம பெருக்கிடலாம். பெருக்கிட்டால் நமக்கு 720 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு டிஜிட்டு, இங்கே வந்து 1 2 3 4 டிஜிட், டோட்டலாக 5 டிஜிட் வந்து நம்ம தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5. அப்போது இதுதான் வந்து விடை. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா முதலாவது விடையாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். வினா எண் 26. இப்போ AEIMQ அடுத்து என்ன எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லெட்டர் என்னென்னு. ஸோ இப்போது இதுக்கு இடையில் இருக்கக்கூடியதை பார்த்தோம்னா +3. ஏ அடுத்து வந்து BCD இல்லை, அடுத்து E வந்திருக்கு. அதே போல் நெக்ஸ்ட் இன்டர்வலும் அதே 3 தான். அப்போது அதே போல் நம்ம +3 +3. அப்போ நெக்ஸ்ட்டும் நமக்கு வந்து +3. Qவுக்கு அப்புறம் 3 லெட்டர் தள்ளி என்ன வருமோ அதுதான். ஸோ அப்படி பார்த்தோன்னா நமக்கு இங்கே நெக்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னா U. அப்போ அது 3வது விடையாக அமைஞ்சிருக்கு. இப்போ U தான் விடை. வினா எண் 27. இப்போ நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் டேர்ம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட காம்பினேஷன் என்ன பார்த்தோம்னா இதோட பேட்டர்ன் BC. அடுத்து வந்து நமக்கு 2 இது தள்ளி நமக்கு வந்து F வந்திருக்கு. அதாவது இங்கே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா Dயும் Eயும் இல்லை. ஸோ அதே போல் FG. அடுத்து வந்து Hம் Iயும் இல்லை. நெக்ஸ்ட்டு J வந்திருக்கு. JK. அடுத்து வந்து Lயும் Mமும் இல்லை. அடுத்து N வந்திருக்கு. O. அடுத்து வந்து என்ன இருக்காது அப்படின்னா PQ இருக்காது. அப்போ இங்கே ஆரம்பிக்கிறது R. எஸ். ஸோ அதில் ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு விடையாக இருக்குது. RS74 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நமக்கு விடையாக இருக்கும். இந்த நம்பர்ஸுக்கு டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து 16 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டும் 16 ஆட் பண்ணியிருப்போம். அடுத்தும் 16 வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தும் வந்து நம்ம 58ஓட 16 ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 74. ஸோ எல்லா வகையிலையும் பார்க்கும்போது இந்த ஆன்சர் சரியானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வினா எண் 28. இப்போ இதுலேயும் வந்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதிலிருந்து +5 5 அதிகமாக இருக்குது. அடுத்து இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா +10 அதிகமாக இருக்குது. அதோட அடுத்து டபுள் மடங்காக இருக்குது.
20, அதாவது 5, 5ஓட டபுள் வந்து 10, 10ஓட டபுள் வந்து 20. ஸோ அடுத்து வந்து அப்போ என்னவாக இருக்குன்னா +40. அப்போ 40 + 42 நமக்கு 82 அப்படின்னு மேலே வந்திருக்கும். அதே போல் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா +10, இங்கே அதோட டபுள் +20, அடுத்து அதோட டபுள் +40. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட டபுள் +80 இருக்கும். அப்போ 80, 81 நமக்கு வந்து 161. அப்போது 82/161 இது 3வது விடையாக இருக்குது. இதுதான் சரியான விடை. வினாயன் 29, கேன் = 21, டியர் = 32 அப்படின்னா ஸ்டடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஆல்ஃபபெட் நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ சி அப்படிங்கிறது நமக்கு 3, அதே போல் ஏ அப்படிங்கிறது +1, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என் அப்படிங்கிறது நமக்கு 14 +14. இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு 18 அப்படின்னு வருது. ஆனால் இங்கே 21ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா 3ஆக இருக்கும். அதே போல் இதையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். டி வந்து நமக்கு 4 ப்ளஸ் இ வந்து நமக்கு 5 ப்ளஸ் ஏ வந்து 1 ப்ளஸ் ஆர் வந்து நமக்கு 18. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 28 வருது. ஆனால் நமக்கு இங்கே இருக்கிறது 32. ஸோ +4 மேபி என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து இது 3 லெட்டர் வேர்டுங்கிறதுனால 3 ஆட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இது வந்து 4 லெட்டர் வேர்டு அப்படிங்கிறதுனால 4 ஆட் பண்ணியிருக்கலாம். இது வந்து 5 லெட்டர் வேர்டு. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 5ஆல் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ எஸ் அப்படின்னா 19 ப்ளஸ் டி வந்து நமக்கு 20 ப்ளஸ் யூ வந்து நமக்கு 21. நெக்ஸ்ட் வந்து டி வந்து 4 ப்ளஸ் ஒய் வந்து 25. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 89 வரும். ப்ளஸ் 5 அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் 94. அப்போ அந்த ஆன்சர் வந்து 4ஆக இருக்குது. 94 94 அப்படிங்கிறதா சரியான விடை. வினாயன் 30, SUN அப்படிங்கிறத TRVTOM அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி GSTங்கிறத HFTRUS அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ 10 TEN அப்படிங்கிறத எப்படி குறிப்பிடுவோம்? இதான் வந்து வினா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, எஸ் இங்கே இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கு வந்து இங்கே முன்னாடி என்ன இருக்குன்னா 6, அடுத்த லெட்டர் என்ன இருக்குது அப்படின்னா டி. இது ரெண்டையும் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. TR இங்கே வந்து எஸ்ஸு, அடுத்து வந்து TR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே போல் தான் இங்கேயும் நமக்கு வரும். இங்கே வந்து GFH, எஃப் ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து ஹச். அதே போல் அடுத்து வந்து எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஸு, அடுத்து 6, அடுத்து டி, அது மாதிரி இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே போல் தான் இங்கேயும் வரும். அப்போ டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீக்கு வந்து முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா எஸ் இருக்கும், அடுத்ததாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யூ. அப்போ இதை இடமாற்றம் பண்ணணும். அப்போ யூஎஸ் அப்படின்னு வரும். யூ வந்து ஃபஸ்ட்டு வரும், எஸ் வந்து செகண்டாக வரும். அப்போ யூஎஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இது 1 தான். ஸோ அப்போ இது மட்டும்தான் விடையாக இருக்கும். அடுத்ததே நம்ம செக் பண்ணிக்கலாம். இ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்கு அடுத்த லெட்டர் வந்து எஃப், அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து டி. அப்போ இடமாற்றம் பண்ணோன்னா FD அப்படின்னு வரும். ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது நமக்கு. யூஎஸ், அடுத்து FD, அடுத்து என். எண்ணுக்கு வந்து எண்ணுக்கு முன்னாடி லெட்டர் வந்து எம், அடுத்த லெட்டர் வந்து ஓ. ஸோ இதை இடமாற்றம் பண்ணால் OMன்னு வரும். ஸோ அதுவும் நமக்கு சரியாக இருக்குது. அப்போ விடை வந்து 2வதாக இருக்க USFDOM. ஸோ இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த 30 கொஸ்டினில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.